guys, welcome back to my channel. இன்னைக்கு வந்து என்னோட நெயில் ஆர்ட் தான் பார்க்க போகிறீங்க. ஜஸ்ட்டு வந்து நெயில் எக்ஸ்டென்ஷன்லாம் பண்ணேன். ஃபுல் டிப் வச்சுட்டு அதில் வந்து நெயில் ஆர்ட் வந்து பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இந்த ஃபிங்கரில் ஆல்ரெடி நான் வச்சுட்டேன். ஸோ வச்சுட்டுக்கப்புறம் தான் எனக்கு ஞாபகம் வந்து சரி ஓகே ஒரு vlog மாதிரி எடுக்கலான்ட்டு. இன்னும் இந்த ஃபிங்கர்லலாம் நான் எதுவும் ஃபிக்ஸ் பண்ணல. என்னோடய ஃபிங்கரே பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான். இதில் இருக்க நெயில்ஸ்லாம் வந்து எக்ஸ்ட்ரா வளர்ந்துருக்க நெயில்ஸ்லாம் வந்து கட் பண்ணிட்டேன். கட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நான் ஃபுல் டிப்பை வச்சு நான் வந்து ஆர்ட்ஸ் வந்து பண்ண போகிறேன். இது தெரியுதா உங்களுக்கு? இது வந்து ஃபுல் டிப். ஸோ நான் வந்து இப்போ தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். உள்ளே தெரியுறது என்னோடய நெயில்ஸ். அண்ட் இதுதான் வந்து என்னோடய ஒரிஜினல் நெயில். ஸோ இதில் தான் வந்து டிப்பெல்லாம் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். இந்த மாதிரி ப்ரெஸோ நெயில்ஸ் ஃபுல் டிப்போட உங்களுக்கு வந்து நெயில்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸை எடுத்துகிட்டு நீங்கள் வந்து டைரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் வந்து உங்களுக்கு அந்த ஃபிங்கரோட உங்களுக்கு வந்து பெருசாக இருந்துச்சு அப்படின்னா சைடில் வந்து ஃபைல் பண்ணிவிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உங்கள் ஃபிங்கரில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது எப்படி பண்ணணும், யார் யாருக்கு எந்த மாதிரி பண்ணணுன்றதான் டெக்னிக்கே. இப்போ இந்த ஃபிங்கரில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இந்த ஃபிங்கரில் நான் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். ஸோ ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நெயில் ப்ரிப்ரேஷன் ஒன்று இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நெயில்ஸை வந்து கட் பண்ணிக்கணும். உங்களோட ஓன் நெயில் வளர்ந்து இருந்துருச்சு அப்படின்னா அதுக்கு மேலேயே நம்ம வந்து இந்த மாதிரி டிப்பை வச்சு ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது. அது வந்து ஓவராக வெயிட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஏதாவது பெயின் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ உங்களோட ஃபேக் டிப் அந்த ஒரிஜினல் நெயில்ஸை வந்து கட் பண்ணிவிட்டு ப்ரிப்ரேஷன் பண்ணிட்ட அப்புறம் தான் நீங்கள் வந்து நெயில் எக்ஸ்டென்ஷனோ இல்லை இந்த மாதிரி ப்ரெஸோ நெயில்ஸோ நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ இப்போ வந்து நான் கட் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ணுறேன்னா க்யூட்டிக்கலை வந்து புஷ் பண்ணிக்கிறேன். ஸோ எல்லா ஃபிங்கர்லேயும் பண்ணுறேன். க்யூட்டிக்கலை புஷ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஃபைலரை வச்சு நீங்கள் வந்து ஃபைல் பண்ணிக்கணும். ஒரு மாதிரி சொரன்னு இருக்கும், அந்த மாதிரி ஃபைல் பண்ணிக்கணும். அப்போ தான் நீங்கள் க்ளூ போட்டு ஃபிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு க்ரிப் கிடைக்கும். நெயில்ஸில் வந்து ஒரு ஷைன் இருக்கும் இல்லையா, அந்த ஷைன் மேலேயே நீங்கள் வந்து க்ளூ போட்டு ஃபிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த நீங்கள் பண்ணியிருக்கிற அந்த நெயில் ஆர்ட் வந்து ஸ்ட்ராங்காக இருக்காது, சீக்கிரமே இந்த டிப்பு வந்து விழுந்துடும். ஸோ நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஃபைலரை வச்சு ஃபைல் பண்ணிட்ட அப்புறம் தான் நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். இப்போ நான் ஃபைல் பண்ணுறேன். க்யூட்டிக்கலை நீங்கள் புஷ் பண்ணும் போது நீங்கள் வந்து ஹேண்ட்ஸ் வந்து ரெகுலராக மெயின்டைன் பண்ணாத பர்சனாக இருந்தீங்க அப்படின்னா க்யூட்டிக்கல் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப பேட் டல்ஸ்லாம் வந்து உங்களுக்கு வந்து வெளியே வரும், வந்து அப்படியே ரொம்ப பீல் ஆகி வரும். ஸோ எனக்கு வந்து அந்த மாதிரி ப்ராப்ளம் இல்லை. ஸோ ஜஸ்ட் எனக்கு லைட்டாக வந்து க்யூட்டிக்கல் வச்சு புஷ் பண்ணாலே எனக்கு வந்து கரெக்டாக இருக்கும். நான் உங்களுக்கு புஷ் பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி புஷ் பண்ணும்போது அந்த க்யூட்டிக்கல் வந்து உங்களுக்கு வந்து ஸோ கொஞ்சம் புஷ் பண்ண அப்படின்னா எனக்கு அந்த டிப்பை வச்சு ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு எனக்கு கொஞ்சம் தாராளமாக ஸ்பேஸ் கிடைக்கும். ஸோ அதனால தான் க்யூட்டிக்கலை வந்து புஷ் பண்ணி நம்ம வந்து நெயில் ஆர்ட் வந்து பண்ணுறது. நிறைய பேர் கேட்பீங்க, இது வந்து புஷ் பண்ணுறதுனால வலிக்காதா, எரியாதா, பிளட் வராதான்றது. அந்த மாதிரி எதுவும் ஆகாது. அந்த அளவுக்கு நம்ம வந்து ப்ரெஷர் எடுத்து நம்ம வந்து க்யூட்டிக்கலை புஷ் பண்ண போகிறதில்ல. ஸ்கின் வந்து இந்த இடத்துல கொஞ்சம் வந்து போனாக இருக்கும். நீங்கள் அதை தொட்டு பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு மேலே இருக்கிற ஸ்கின் வந்து ரொம்ப சென்சிட்டிவாக ரொம்ப தின்னாக இருக்கும். ஸோ அந்த தின்னான ஸ்கின் தான் நம்ம லைட்டாக புஷ் பண்ணிக்க போகிறோம். இது நீங்கள் வந்து ரொம்ப ப்ரெஷர் எடுத்து ரொம்ப ஷார்ப்பான டூல்ஸ் வச்சு பண்ணும் போது தான் உங்களுக்கு வந்து அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வருமே தவிர ஜஸ்ட் நீங்கள் ஜென்டில்டாக வந்து புஷ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த மாதிரி எந்த ப்ராப்ளமும் வராது. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் புஷ் பண்ணாலே போதும். என் ஸ்கின் வந்து கீழே இறங்குது தெரியுதா? இந்த மாதிரி லைட்டாக புஷ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஸ்கின் வந்து அவ்வளோவா உங்களுக்கு வலிக்காது. ஸோ எல்லா கையிலையும் நான் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். நான் வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து ப்ரெஸோ நெயில்ஸ் வந்து நெயில்ஸில் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறேன். இல்லைனா நான் ஜெல் எக்ஸ்டென்ஷனு இல்லை ஜஸ்ட் ஒரு பாலிஷ் மட்டும் நான் அப்ளை பண்ணிப்பேன். ஸோ நான் என்ன பண்ணேன், சும்மா வந்து எனக்கு டெஸ்ட் பண்ணுறதுக்காக தம் ஃபிங்கரில் மட்டும் நான் பிஃபோராகவே நெயில் ப்ரிப் பண்ணி அதில் வந்து ஃபுல் டிப் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு எனக்கு என்ன ஷேப் வேணுமோ கட் பண்ணி ஷேப் வந்து நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ மீதி இருக்கிற பேலன்ஸ் நெயில்ஸில் நம்ம இப்போ வந்து நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ பிஃபோராகவே நீங்கள் வந்து உங்கள் சைஸுக்கு என்ன டிப்பை நீங்கள் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சைஸ்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அப்புறம் நீங்கள் வந்து நெயில்ஸ் ப்ரிப்ரேஷன் வந்தீங்க அப்படின்னா அது வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ நான் எடுத்து வச்சுருக்க நெயில்ஸ் எல்லாமே க்ளூ போட்டு நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். நான் வந்து ஷெல்ஃப்லேருந்து தான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ க்ளூ இருக்கணும், க்ளூ இல்லாத மாதிரி இருக்கணும். ஸோ உங்களோட அந்த ஃபுல் டிப்லேயே கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கிறேன். அண்ட் எந்த ஃபிங்கரில் ஒட்ட போகிறீங்களோ அந்த ஃபிங்கர்லேயே லைட்டாக அப்ளை பண்ணிக்கிறேன்.
ஸோ இந்த க்ளூ வந்து லைக் எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த ஃபெவிக்யூக் இருக்கும் இல்லையா, அதே மாதிரி டெக்ஸ்சரில் இருக்கும். ப்ளஸ் ஸ்மெல்லும் அதே மாதிரி தான் இருக்கும். அதனால் நெயில்ஸில் மட்டும் அப்ளை பண்ணிக்கோங்க, ஹேண்ட்ஸில் படாமல் பார்த்துக்கோங்க. ஜஸ்ட் அப்ளை பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களால் எவ்வளோ ப்ரெஷர் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா ப்ரெஷர் கொடுத்து நல்லாவே வந்து ப்ரெஸ் பண்ணிக்கணும். நீங்கள் கொஞ்சம் லூஸ் விட்டாலும் உள்ளே வந்து ஒரு மாதிரி பபிள்ஸ் ஃபார்ம் ஆகிட்டு உங்களுக்கு அந்த இடம் மட்டும் ஃபிக்ஸ் ஆகாமல் இருக்கும். அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா சீக்கிரமே இது விழுந்துடும். ஸோ இதோட லைஃப் டைம் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் ப்ராப்பரான க்ளூ வந்து யூஸ் பண்ணி நீங்கள் ப்ராப்பரான டெக்னிக்கில் பண்ணுறீங்க அப்படின்னா 1 வீக் வரைக்கும் இருக்கும். டிபெண்ட்ஸ் ஆனோட மெயின்டெனன்ஸை பொறுத்து. இல்லை நீங்கள் வந்து சரியாக ப்ராப்பராக எதுவும் பண்ணலை, க்ளூவும் வந்து நார்மலாக மார்க்கெட்டில் இருக்கிற க்ளூ அப்படி தான் அப்படின்னா ஒரு 3 டேஸ்லேயே விழுந்துடும். ஸோ இது வந்து ப்ராப்பராக பண்ணணும். ப்ளஸ் க்ளூவும் வந்து மேஜர் ரோல் ப்ளே பண்ணணும். அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த கலர் தெரியும். என்னோட நெயில் கலர் பார்த்தீங்களா, ஒரு மாதிரி பிங்கிஷாக இருக்குது. கலர் வந்து ஒரு மாதிரி பிங்கிஷாக நெயில்ஸ்க்கு மேலே தெரியும். ஸோ அந்த கலர் தெரியணும். மேலே டிப்பு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒயிட் கலரில் இருக்குது. ஸோ ஒயிட்டாகவே தெரிஞ்சிச்சு அப்படின்னா உங்களுக்கு அந்த பிளேஸில் வந்து க்ளூ வந்து அந்த டிப் வந்து சரியாக ஃபிக்ஸ் ஆகலைன்னு அர்த்தம். ஸோ நீங்கள் வச்சு இப்படி நல்லா ப்ரெஸ் பண்ணும்போது க்ளூ வந்து ப்ராப்பராக ஒட்டுச்சு அப்படின்னா தான் உங்களுக்கு இந்த கலர் தெரியும். இல்லைனா உங்களுக்கு அங்கங்கே வந்து ஒயிட்டாக தெரிஞ்சிச்சு அப்படின்னா டிப்பு வந்து ப்ராப்பராக ஃபிக்ஸ் ஆகலைன்னு அர்த்தம். ஸோ இப்போ வந்து எல்லா ஃபிங்கரையும் நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ க்ளூ வந்து நீங்கள் வந்து அதிகமாகவும் எடுக்கக்கூடாது, கம்மியாகவும் எடுக்கக்கூடாது. ஸோ அதிகமாக எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணும்போது எக்ஸஸ் எல்லாமே சைடில் வந்து வரும். கம்மியாக எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராப்பராக வந்து ஃபிக்ஸ் ஆகாது. எந்த அளவுக்கு வந்து ப்ரெஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து க்ளூவும் டிப்பும் அந்த அளவுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கும். நீங்கள் சும்மா லேஸாக வச்சு அமுத்தி விட்டீங்க அப்படின்னா அது வந்து ப்ராப்பராக ஒட்டிக்காது. ஸோ க்ளூ வந்து எக்ஸஸ் அந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா உங்களோட அந்த நெயில்ஸ் இருக்கு இல்லையா, உங்களோட ஓன் நெயில் அதுக்கு இன்பிட்வீனில் போயிட்டு அந்த உங்களோட ஓன் நெயிலும் ஸ்கின்னும் சேர்த்து ஒட்டிக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. க்ளூ வந்து நம்ம ஒட்டும் போது நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னென்னா, மேலே மட்டும் ஒட்டுதா அப்படின்ட்டு பார்த்துட்டு விட்டுருவாங்க. பட் அந்த நெயில்ஸ் வந்து கொஞ்சம் இந்த மாதிரி வந்து கர்வியாக இருக்கும் இல்லையா, என்னோட நெயில்ஸ் வந்து கொஞ்சம் கர்வியாக தான் இருக்கும். நிறைய பேருக்கு வந்து ஃப்ளாட்டாக இருக்கும். இந்த மாதிரி கர்வியான இருக்கிற நெயில்ஸில் வந்து சைடில் வந்து அவங்க கவனிக்க மாட்டாங்க. ஜஸ்ட்டு மேலே மட்டும் ஃபிக்ஸ் ஆனால் மட்டும் போதும் அப்படின்னு நினச்சிருவாங்க. இந்த பக்கம் 2 ஸ்கின் இப்படி பிடிச்சிட்டு நீங்கள் வந்து இப்படி சைடில் வந்து நீங்கள் ப்ரெஷர் கொடுக்கும்போது நெயில்ஸ் வந்து சைட்லேயும் ஒட்டிக்கும். இல்லைனா உங்களுக்கு மேலே மட்டும் ஒட்டிக்கிட்டு சைடில் ஒட்டிக்காமல் இப்படி தூக்கிட்டே நிற்கும். ஸோ வந்து எந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஈவனாக ப்ரெஷர் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு நெயில்ஸ் ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து நல்லாவே ஃபிக்ஸ் ஆகிடும். இதுவும் நல்லா ப்ராப்பராக ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. லாஸ்ட்டாக இந்த பிங்கி ஃபிங்கர் இப்போ வந்து நெயில்ஸ் வந்து ரொம்ப நாளைக்கு வேண்டாம், ஒரு 1 வீக் மட்டும் போதும், இல்லை அதுக்குள்ளவே விழுந்தால் கூட எனக்கு ஓகே தான்றவங்களுக்கு இந்த ப்ரெஸ் ஆன் நெயில்ஸ் வந்து ஈஸியாகவும் இருக்கும். ப்ளஸ் வந்து குயிக்காக முடிச்சிடலாம். ப்ரெஸ் ஆன் நெயில்ஸ்லாம் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 1/2 hour அந்த மாதிரி தான் ஆகும். நீங்கள் வச்சுட்டு ஆர்ட் டிசைன்ஸ் அந்த மாதிரிலாம் பண்ணும்போது நான் சொல்கிறேன். ஆல்ரெடி ரெடிமேடாக உங்களுக்கு வந்து கஸ்டமைஸ் பண்ணி நீங்கள் வந்து ப்ரெஸ் ஆன் நெயில்ஸ் வாங்குறீங்க அப்படின்னா அது வந்து ஜஸ்ட்டு க்ளூ போட்டு ஒட்டுறதுக்கு உங்களுக்கு என்ன ஒரு 5 to 10 minutes தான் ஆகும். ஸோ நீங்கள் வந்து டிப்பை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஆர்ட்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா டிபெண்ட்ஸ் ஆன் அந்த ஆர்ட்ஸை பொறுத்து உங்களுக்கு வந்து ஒரு 30 minutes to ஒரு 1 hour ஆகும். ஸோ வந்து நான் டிப்பை செலக்ட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பாலிஷ் அப்ளை பண்ணி ஆர்ட் டிசைன்லாம் பண்ண போகிறேன். ஸோ எப்படியும் எனக்கு ஒரு 30 to ஒரு 1 hour ஆகிடும். ஸோ இதுவும் நல்லா ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. இது வந்து எனக்கு என்ன சைஸ் வேணுமோ அதை வந்து கட் பண்ணி ஃபைல் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா டிப்பு வந்து இந்த சைஸில் தான் இருக்கும். ஸோ வந்து நான் என்னோடய ஃபிங்கருக்கான ஷேப் எடுத்து நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இது எல்லாமே நான் கட் பண்ணிவிட்டு எனக்கு எவ்வளோ லென்த் வேணுமோ கட் பண்ணிவிட்டு நான் ஷேப் எடுத்துக்க போகிறேன். ஷேப் வந்து உங்களோட சாய்ஸ் அண்ட் லென்த்து வந்து உங்களோட சாய்ஸ். உங்களால் வந்து எவ்வளோ லென்த் வரைக்குமே உங்களால் ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் அந்த லென்த் வந்து வச்சுக்கலாம். எனக்கு பெருசாக லென்த் வேண்டாம், எனக்கு ஷார்ட்டாக இருந்தால் போதும் அப்படின்னா நீங்கள் வந்து ஷார்ட்டாக கட் பண்ணிக்கலாம். ஸோ நெயிலில் பார்த்திங்க அப்படின்னா இது மட்டும்தான் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இது மட்டுமே கிடையாது. ஸோ உங்களோட ப்ரிஃபரன்ஸ், உங்களுக்கு என்ன மாதிரி நெயில் எக்ஸ்டென்ஷன் வேணும், என்ன மாதிரி ஆர்ட்ஸ் வேணும், அது எத்தனை நாளைக்கு ஸ்டேயில் இருக்கணும், அதை பொறுத்து தான் உங்களுக்கு வந்து நெயில் எக்ஸ்டென்ஷன் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. எனக்கு வந்து ஒரு 1 month வரைக்கும் இருக்கும் அப்படின்னு 1 month வரைக்கும் நெயில் ஆர்ட் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஜெல் எக்ஸ்டென்ஷன், அக்ரிலிக் எக்ஸ்டென்ஷன் அந்த மாதிரி நீங்கள் வந்து போய்க்கலாம். ஸோ அது வந்து ஒரு 20 to 40 days வரைக்கும் இருக்கும். ஒரு 3 weeksலேருந்து ஒரு 4-5 weeks வரைக்குமே உங்களுக்கு அது ஸ்டே இருக்கும். டிபெண்ட்ஸ் ஆன் உங்களோட மெயின்டெய்னர் பொறுத்து. நீங்கள் வந்து சரியாக மெயின்டைன் பண்ணலை,
தண்ணி படுற மாதிரி வேலை பார்த்துட்டே இருக்கீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக விழுந்துடும். ஸோ நிறைய பேர் என்ன டவுட் கேட்குறாங்க அப்படின்னா, நெயில் ஆர்ட் வந்து 3 மந்த்ஸ் வரைக்கும் ஸ்டே இருக்குமா, 6 மந்த் வரைக்கும் ஸ்டே இருக்குமா அப்படின்லாம் கேட்குறாங்க. ஸோ நெயில் ஆர்ட் வந்து அவ்வளோலாம் ஸ்டே இருக்காது. அது வந்து அந்த மாதிரி நெயில்ஸ் இல்லைன்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி ஒரு எக்ஸ்டென்ஷனே கிடையாது. ஏன்னா உங்களோட நெயில்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா க்ரோ ஆகும் இல்லையா? நெயில்ஸ் வந்து எங்கேருந்து க்ரோ ஆகும் அப்படின்னா, மேலேருந்து க்ரோ ஆகாது. இங்கே ரூட்லேருந்து தான் க்ரோ ஆகும். இப்போ எனக்கு இந்த டிப்பு வந்து எனக்கு ஒரு 30 டேஸ் இருக்குது அப்படின்னா, இந்த டிப் என்ன ஆகும் அப்படின்னா, நெயில்ஸ் வளர வளர மேலே வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ மேலே வர வர இந்த இடத்துல ஒரு கேப் வந்து அங்கே வந்து என்னோட ஒரிஜினல் நெயில்ஸ் தெரியும். ஸோ இது எத்தனை நாளைக்குள்ளே நடக்கும் அப்படின்னா, ஒரு நாளைக்கு வந்து 0.5 mml வந்து நெயில்ஸ் வந்து வளரும். ஸோ ஒரு மந்த்துக்கு வந்து இவ்வளோ இருக்குது. ஸோ அது வரைக்கும் வளர்ந்துச்சு அப்படின்னா உங்கள் நெயில்ஸ் வந்து ஒரு 1 மந்த்லேயே உங்களுக்கு வந்து அவ்வளோ கேப் வந்து வந்துடும். ஸோ அப்படி இருக்கும்போது நெயில்ஸ் வந்து எப்படி அவ்வளோ நாள் ஸ்டே இருக்கும். ஆனால் அதே மாதிரி இப்போ வந்து இதில் ஏதாவது நான் பாலிஷ் அப்ளை பண்ணுறேன், ஜெல் பாலிஷ் அப்ளை பண்ணுறேன் அப்படின்னா அது ஒரு 10 டேஸ் 15 டேஸ்க்கு அப்புறம் பார்த்தா எனக்கே பிடிக்காது. அது உடனே மாற்றணும் தான் எனக்கு தோணும். அப்போ ஒரே கலர் ஜெல் பாலிஷை நான் எப்படி 6 மந்த் வரைக்கும் நான் வச்சுருப்பேன். எனக்கு ஒரு 10 டேஸ் ஆனாலே ஐயோ இது கலர் பார்த்துட்டே இருக்கேன் எனக்கு ஒரு மாதிரியா இருக்குன்னு சொல்லி நான் கண்டிப்பாக நான் வந்து சேஞ்ச் பண்ணிடுவேன். ஸோ இவ்வளோ விஷயம் இருக்குது. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து 3 மந்த்ஸு 6 மந்த் வரைக்கும் ஸ்டே இருக்கிற மாதிரி நெயில் எக்ஸ்டென்ஷன்லாம் கிடையாது. அதே மாதிரி நிறைய பேர் வந்து நெயில் பாலிஷும் ஜெல் பாலிஷும் ஒன்று நினச்சிட்ருக்கீங்க. நெயில் பாலிஷும் ஜெல் பாலிஷும் ஒன்றும் கிடையாது. நெயில் பாலிஷ் வந்து உங்களுக்கு அப்ளை பண்ணி ஒரு 1 to 3 டேஸ்க்குள்ளேயே நீங்கள் அது வந்து பீல் ஆகி வர்றதை நீங்கள் பார்ப்பீங்க. பட் வந்து ஜெல் பாலிஷ் அப்படி கிடையாது. நீங்கள் என்ன பண்ணாலும் அது வந்து உங்களுக்கு பீல் ஆகவே ஆகாது. நெயில் பாலிஷ் ரிமூவல் யூஸ் பண்ணால் கூட உங்களுக்கு அது பீல் ஆகாது. அது வந்து ஒரு 15 to 20 டேஸ் வரைக்கும் இருக்கும். ஓன் டிப்பு உங்களோட ஓன் நெயில் டிப்பில் நீங்கள் வந்து ஜஸ்ட் பாலிஷ் மட்டும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணீங்க அப்படின்னா, இப்போ இந்த டிப்பில் நான் பாலிஷ் அப்ளை பண்ணேன் அப்படின்னா, நான் சொன்னேன் இல்லையா இந்த டிப்பு வந்து 1 வீக்குள்ளே விழுந்துடும் அப்படின்ட்டு. ஸோ இந்த 1 வீக்குள்ளேயே விழுந்துடும். இன்கேஸ் விழுந்துடுச்சு, விழுந்த டிப்பை நான் பத்திரமா வச்சுருக்கேன் அப்படின்னா திருப்பி நான் க்ளூ போட்டு நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணிப்பேன். ஸோ இது வந்து ரீயூஸபிள் தான். எங்கேயாவது விழுந்துருச்சு எனக்கு தெரியல அப்படின்னா அது யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால நிறைய பேர் வந்து கஸ்டமைஸ் பண்ணி ப்ரெஸோ நெயில்ஸ் வாங்கிக்கிறாங்க. டிப்பை வந்து ஃபிக்ஸ் பண்ணி எனக்கு என்ன சைஸில் வேணுமோ கட் பண்ணி நான் அதை வந்து ஷேப் பண்ணிக்கிட்டேன். இதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னா, மேலே வந்து ஒரு ஷைன் இருக்கும். அந்த ஷைனை வந்து இந்த சாஃப்ட் பஃபரை வச்சு நான் வந்து ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஏன்னா அந்த ஷைனோட நம்ம வந்து பாலிஷ் வந்து அப்ளை பண்ணோம் அப்படின்னா அந்த பாலிஷ் வந்து பீல் ஆகிடும். ஸோ அதனால் வந்து ஷைனை ரிமூவ் பண்ணிவிட்டு ரொம்ப சாஃப்டாக ஒரு ஷைன் இருக்கும். ரொம்ப வழுவழுன்னு இல்லாமல் இது கொஞ்சம் ஒரு மாதிரி சொர சொரன்னு ஷைனாக இருக்கும். தெரியுதா உங்களுக்கு ரிமூவ் பண்ணுறது? இதில் வந்து உங்களுக்கு அந்த க்ளாஸி இருக்குது, இதில் வந்து அந்த க்ளாஸி இல்லை. ஸோ அந்த க்ளாஸியை ரிமூவ் பண்ணுறவளுக்கு நம்ம வந்து ஷைனை வந்து ரிமூவ் பண்ணிக்க போகிறோம். ஸோ இதுக்கு மேலே நீங்கள் பாலிஷ் அப்ளை பண்ணால் தான் உங்களுக்கு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ இப்போ அந்த ஷைனெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டேன், அந்த க்ளாஸி ஷைனை வந்து ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து பேஸ் கோட் போட்டுட்டு நம்ம வந்து பாலிஷ் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த நம்ம நெயில் ப்ரிப்பேர் பண்ணும் போதே நான் வந்து டீஹைட்ரேட் நெயில் ப்ரைமர் வந்து அப்ளை பண்ணிட்டேன். அந்த வீடியோவில் அந்த கிளிப்பிங் எடுக்க நான் மறந்துட்டேன். ஸோ நீங்கள் வந்து க்ளூ வச்சு ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி டீஹைட்ரேட் அண்ட் நெயில் ப்ரைமர் இருக்குது. அது வந்து நெயில் ஆர்டிஸ்ட் கிட்ட நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு ப்ராப்பராக பண்ணுவாங்க. நீங்களே பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அதெல்லாம் தேவைப்படாது. ஸோ நான் அப்ளை பண்ணேன், நான் கிளிப்பிங் எடுக்க மறந்துட்டேன். ஸோ இதுக்கப்புறம் வந்து பேஸ் கோட் வந்து அப்ளை பண்ணிக்க போகிறோம். உங்களுக்கு வந்து இந்த பேஸ் கோட் வந்து பேஸ் கோடு, ஃபவுண்டேஷனு, பேஸ் ஜெல்லு இந்த மாதிரி நேம்ஸில் வந்து உங்களுக்கு கிடைக்கும். பட் ஒரே ப்ராடக்ட்டு தான். ஸோ இது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, மேலே வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும் இது. ஸோ நீங்கள் எங்கே பாலிஷ் போகிறீங்களோ அதுக்கு வந்து ஒரு பேஸ் மாதிரி. ஸோ நீங்கள் இதை அப்ளை பண்ணிக்கணும். டிப்பில் மட்டும்தான் அப்ளை பண்ணணும். சைட்லலாம் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா யூவி லைட்டில் வைக்கும் போது உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி ஒரு பேர்ன் ஆகுற மாதிரி எரியிற மாதிரி ஒரு இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து சைடில் எதாவது இருந்துச்சு அப்படின்னா அது வைப் பண்ணி நீங்கள் பிஃபோராகவே எடுத்துருங்க. இப்போ நான் அந்த 4 ஃபிங்கர்ஸ்லேயும் வந்து பாலிஷ் அந்த பேஸ் கோட் வந்து அப்ளை பண்ணிட்டேன். இப்போ வந்து யூவிக்குள்ளே வைக்க போகிறேன். ஸோ அந்த பேஸ் கோட் பார்த்தீங்க அப்படின்னா 30 செகண்ட்ஸ். ஸோ 4 ஃபிங்கர்ஸில் மட்டும்தான் அப்ளை பண்ணியிருக்கேன், இன்னும் தம் ஃபிங்கரில் அப்ளை பண்ணல. ஸோ அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பேஸ் கோட் வந்து 30 செகண்ட்ஸ் வச்சு நீங்கள் வந்து க்யூரேட் பண்ணிக்கலாம். ஸோ 30 செகண்ட்ஸ் முடிஞ்சிருச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னு தொட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப பிசு பிசுன்னு இருக்கும், கை வச்சிடக்கூடாது. இது வந்து நெயில் மெனு. ஸோ இதில் வந்து நீங்கள் உங்கள் ஹேண்டுக்கு வந்து என்ன மாதிரி பாலிஷ் வந்து கரெக்டாக இருக்கும்னு சொல்லி நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஆக்சுவலி நெயில் டிப்பு தான்.
உங்கள் ஃபிங்கரில் வச்சு பார்த்து உங்களுக்கு என்ன நெயில்ஸ் வந்து செட் ஆகுதோ நீங்கள் அந்த நெயில்ஸ் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். நான் எனக்கு சூஸ் பண்ணியிருக்கிறது இந்த RA45 வந்து ஒரு பேஸ்டியல் க்ரீன், ஒரு அந்த மாதிரி ஒரு க்ரீன் கலர். ஸோ இதை அப்ளை பண்ணிவிட்டு இதுக்கு மேலே ஒரு ஷைனிங் வந்து க்ரோம் பவுடர் வச்சு நான் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் வந்து பேஸ் கோட் போட்ட உடனே க்யூரிட் பண்ணிட்ட அப்புறம் உடனே பாலிஷ் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும். நான் உங்களுக்கு ஜூமில் காட்டுறேன். ஸோ ரொம்ப தின்னான லேயரு. எனக்கு வந்து டார்க்காக வரலன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணதுக்கு மேலே திக்காக அப்ளை பண்ணிங்க அப்படின்னா அது ஒரு மாதிரியா ஒட்டிக்காத மாதிரி பீல் ஆகி அந்த மாதிரி வந்துடும். உங்களுக்கு வந்து டார்க்காக இல்லை, எனக்கு இன்னொரு கோட்டிங் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து அதுக்கு இது க்யூரிட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இன்னொரு கோட்டிங் நீங்கள் போட்டுக்கலாம். நீங்கள் பாலிஷ் எடுத்து டேரெக்டாக அப்ளை பண்ணும்போது இந்த மாதிரி சைட்லலாம் உங்களுக்கு வந்து ப்ராப்பராக வந்து அப்ளை ஆகாது. ஸோ இந்த மாதிரி டைமில் இருக்கும்போது நீங்கள் இந்த மாதிரி ப்ரஷ் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஸோ அந்த ஏரியாவில் மட்டும் நம்ம ப்ராப்பராக அப்ளை பண்ணிக்கலாம். ஹேண்ட்ஸில் பராமல் ஜஸ்ட் அந்த நெயிலில் மட்டும் நம்ம ஒர்க் பேலன்ஸ் இருக்கிற ஹேண்ட்ஸ்லேயே வந்து ஜெல் பாலிஷோட ப்ரஷ் எடுத்து அப்ளை பண்ணிக்கிறேன். அண்ட் அந்த எட்ஜஸ் கார்னர்ஸ் மட்டும் நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா அந்த மினி ப்ரஷ் டூல்ஸ் எடுத்து கார்னர்ஸில் மட்டும் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். உங்களுக்கு சில பாலிஷ் வந்து அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஏதோ லைட் கலராக தான் இருக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு வந்து டார்க்காக வேணும் அப்படின்னா நீங்கள் 2 கோட்டிங் 3 கோட்டிங் அந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். பட் நீங்கள் ஃபஸ்ட்டு கோட்டிங்லேயே உங்களுக்கு டார்க்காக வரணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் அப்ளை பண்ணதுக்கு மேலே அப்ளை பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா அந்த பாலிஷ் வந்து கரெக்டாக வந்து க்யூரிட் ஆகாது. அது போடும்போதே உங்களுக்கு வந்து பீல் ஆகி வந்துடும். இப்போ நான் 4 ஃபிங்கர்ஸ்லேயே வந்து அப்ளை பண்ணிவிட்டேன். இதை வந்து 60 செகண்ட்ஸ் வந்து க்யூரிட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஸோ ஜெல் பாலிஷ் இது எல்லாமே நீங்கள் வந்து 60 செகண்ட்ஸ் தான் க்யூரிட் பண்ணணும். அது 60 செகண்ட்ஸே உங்களுக்கு வந்து இனஃபாக இருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு வந்து க்யூரிட் ஆகலை அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு 30 செகண்ட்ஸ் நீங்கள் வந்து வச்சு ஒன்ஸ் க்யூரிட் பண்ண எடுத்துட்டுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஜெல் பாலிஷ் மேலே ஒரு ஸ்டிக்னஸ் இருக்கும். அந்த ஸ்டிக்னஸ் மேலே தான் இப்போ வந்து க்ரோம் பவுடர் வந்து அப்ளை பண்ணிக்க போகிறோம். நான் எடுத்துக்கிற க்ரோம் கலர் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் லைட்டான ஷேடு தான். க்ரோம் பவுடர்லேயே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு டார்க்கும் கிடைக்கும், கலர்ஸாக கூட உங்களுக்கு கிடைக்கும். லைட் ஷேட்லேயே உங்களுக்கு கலராக இருக்கும். இது கூட உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ப்ரஷ் வந்துடும், ஒரு ஐ ஷேடோ மேக்கப் ப்ரஷ் மாதிரி வந்துடும். ஸோ இந்த ப்ரஷ்ஷை எடுத்துகிட்டு நம்ம உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ நீங்கள் வந்து எடுத்து இந்த மாதிரி மேலே வந்து தேய்ச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஷைன் வந்து அந்த ஸ்டிக்னஸில் வந்து போட்டுருக்கிற அந்த பாலிஷ் கலரும் வந்து க்ரீன் தான். அண்ட் நான் எடுத்துருக்கிற அந்த க்ரோம் பவுடரும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு க்ரீன் கலர் ஷேடு தான். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தாலே தெரியும் நான் அப்ளை பண்ணியிருக்கிற அந்த பாலிஷ் கலரும் அண்ட் அதுக்கு மேலே அந்த க்ரோம் பவுடர் அப்ளை பண்ண கலரும் உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ எனக்கு வந்து கொஞ்சம் வந்து சட்டில்டாகவே இருக்கட்டும்னு சொல்லி நான் இந்த கலர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வந்து நீங்கள் எனி கலர் வந்து மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணிக்கலாம். இப்போ வந்து 4 ஃபிங்கர்ஸ்க்கும் வந்து நான் வந்து அப்ளை பண்ணிக்க போகிறேன். ஒன்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சிட்ட அப்புறம் உங்களுக்கு அது வந்து ரிமூவ் ஆகவே ஆகாது. இந்த மாதிரி ஒரு ப்ரஷ் எடுத்துகிட்டு எக்ஸஸ் வந்து நீங்கள் வந்து டஸ்ட் அவுட் வந்து பண்ணிக்கலாம். பட் நீங்கள் அப்ளை பண்ண அந்த பாலிஷ்க்கும் அந்த க்ரோம்க்கு எதுவுமே ஆகாது. ஸோ இதுக்கப்புறம் வந்து மேலே வந்து டாப் ஷைன் வந்து நம்ம அப்ளை பண்ணிக்க போகிறோம். ஸோ டாப் கோட் தான் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக நம்ம அப்ளை பண்ணுற போகிற இது. அது கிளிப்பிங் மட்டும் மிஸ் ஆகிடுச்சு, சாரி. ஸோ நான் வந்து ஷைன் தான் வந்து அப்ளை பண்ணிக்கிட்டேன். லாஸ்ட்டாக ஃபுல் ஃபிங்கருக்கு முடிச்சாச்சு. ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த டாப் ஷைனை போட்டு அப்ளை பண்ணிவிட்டு க்யூரிட் பண்ணிட்டேன். க்யூட்டிக்கல் ஆயில். ஸோ க்யூட்டிக்கல் ஆயிலில் சும்மா நீங்கள் நெயில்ஸ் மேலே இந்த மாதிரி ஸ்கின்னில் அந்த க்யூட்டிக்கல் ஏரியாவில் அப்ளை பண்ணிவிட்டு லைட்டாக ஒரு மசாஜ் மாதிரி கொடுத்துட்டிங்க அப்படின்னா நெயில் ஆர்ட் முடிஞ்சிருச்சு. ஸோ ரேண்டமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த க்யூட்டிக்கல் ஆயில் வந்து இங்கே தான் அப்ளை பண்ணணும் அப்படின்னு கிடையாது. ஸோ நீங்கள் ஹேண்ட்ஸில், நெயில்ஸில், க்யூட்டிக்கலில் இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு ஒரு லைட்டாக ஒரு மசாஜ். ஏன்னா நம்ம வந்து க்யூட்டிக்கலை ரொம்ப வந்து புஷ் பண்ணி இதெல்லாம் பண்ணியிருப்போம்ல, அதனால் லைட்டாக ஒரு மசாஜ். ஸோ நீங்கள் ஏதாவது ரொம்ப ட்ராயிங் பண்ணுற மாதிரி ரொம்ப டைம் எடுத்து ஒர்க் பண்ணுற மாதிரி நீங்கள் ப்ரெஸோ நெயில்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பிஃபோராக நீங்கள் ஒர்க் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு நான் க்ரோம் பவுடர் மட்டும் ஆட் பண்ணதுனால நான் வந்து டிப்பை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எதாவது நெயில்ஸில் வந்து டவுட் இருக்குது, இல்லை எனக்கு இந்த எக்ஸ்டென்ஷன் பண்ணி காட்டுங்க அப்படின்னா அந்த நெக்ஸ்ட் வீடியோ நான் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். பாய்.